Hey guys, welcome back. கொஞ்ச நாளா நம்ம சேனல்ல ப்ராப்பரா என்னால வீடியோஸ் கொண்டு வர முடியல. என்னோட பர்சனல் ஷெட்யூல் அப்படி இருந்ததனால. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம அத பத்தி பேசாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இத பத்தி பேசலாம். நம்ம எல்லாருக்குமே சாங்ஸ் கேட்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் 3D ஆடியோ அப்படிங்கிறது அதோட ஃபீலே வேற லெவல்ல இருக்கும். இத பத்தின சில வீடியோஸ்லாம் நான் முன்னாடி பேசியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே மேல ஐ கார்ட்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்ல உங்ககிட்ட இருக்கிற ரெகுலர் MP3 ஃபைலை 3D கன்வெர்ட் பண்ணலாம். இது ரியல் 3Dலாம் கிடையாது, ஜஸ்ட் லெஃப்ட் டு ரைட் பேன் ஆகிற மாதிரி ஒரு ஆடியோ. ஸோ மெலடி சாங்ஸ்லாம் அதில் கேட்குறப்போ அதோட ஃபீலே தனியாக இருக்கும். எஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ரெகுலர் MP3 ஃபைலை எப்படி 3D ஆடியோவாக கேட்குறது இதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர ஆல் அப்படிங்கிற பட்டனையும் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரீ டி ஆடியோ அப்படிங்கிறது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே பண்ணலாம். ரெகுலராக இருக்கிற ஒரு MP3 ஃபைலை லெஃப்ட் டு ரைட் பேன் ஆகிற மாதிரி ப்ளே பண்ணோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த 3D ஆடியோ அப்படிங்கிறதுல ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு ஆடியோ மூவ் ஆகிறப்போ ஒரு டிலே இருக்கும். 1.5 செகண்ட்ஸ் ஆர் 2 செகண்ட்ஸ் இந்த டைமை மெயின்டைன் பண்ணி தான் அந்த டிலே இருக்கும். ஸோ அப்படி டிலேவோட கேட்குறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனல் போகிறதுக்கு அந்த செகண்ட் டைம் அங்கே இருக்கும், அந்த டைமிங் அங்கே எடுத்துக்கும். அப்படிங்கிறப்போ அது கேட்குறதுக்கு வித்தியாசமான ஒரு ஃபீல் இங்கேருந்து இங்கே மாறுற மாதிரி இருக்கும். அதுதான் 3D ஆடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ரியல் 3Dலாம் கிடையாது, அது பேண்ட் ஆடியோ அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி மாற்றி சொல்கிறாங்க. ஓகே, இதை வச்சு நிறைய பேர் நிறைய பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி நம்ம பேச வேணாம். இந்த 3D ஆடியோவை எப்படி நம்ம மொபைலில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ப்ரீவியஸாக வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எல்லா ஃபார்மேட்டும் சப்போர்ட் ஆகாது, இப்படி நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வெப்சைட்டில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ அது என்னென்ன ஃபார்மேட்ஸ், என்னென்ன சைஸ் இதில் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம 3D ஆடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ஆடியோ ஆல்டர் அப்படிங்கிற அந்த சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. 3D ஆடியோ, 8D ஆடியோ, பேஸ் பூஸ்டர், கன்வெர்ட்டர், ஈக்குவலைசர், பிச் ஷிஃப்டர், ரிவர்ஸ் ஆடியோ, ஸ்பீட், ஸ்டீரியோ பேனர், ட்ரிம் பண்ணுறது, கட் பண்ணுறதுக்கு, வோக்கல் ரிமூவர் அப்படின்னா நம்ம கரோக்கி ஆடியோ க்ரியேட் பண்ணுறது, வால்யூம் சேஞ்சர், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு வெப்சைட்டில் இவ்வளோ விஷயம் கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி டு யூஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்காக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டெமோக்காக 8D ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இந்த 3D ஆடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பெருசாக இதில் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ஸோ இப்போ நான் 8D ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் MP3, வேவ், ஃப்ளாக், OGG இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைஸ் அப்படிங்கிறது 20 MB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த அந்த சைட்டில் 10 MB தான் சப்போர்ட் ஆகும். இதில் 20 MB கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட ஆடியோவை ஆட் பண்ணுறதுக்கு ப்ரௌஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சாங்கை நான் இதில் கிளிக் பண்ணுறேன். இது 9.95 MB இருக்குது. ஓகே, மேக் 3D அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த சாங் அவங்க சைட்டில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு சிலர் நினைக்கலாம், என்னோடய பர்சனல் ஆடியோ நான் இதில் இம்போர்ட் பண்ணால் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு. இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ண வித்தின் 2 ஹவர்ஸில் இந்த சாங்கை, அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணுற எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, 2 ஹவர்ஸில் அவங்க டேட்டாஸ்லேருந்து எரேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு இந்த வெப்சைட்டோட டிஸ்க்ளைமரில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சாங்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால் பயம் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, நாம் இம்போர்ட் பண்ண சாங் சக்ஸஸ்ஃபுல்லாக 8Dயாக மேக் பண்ணிட்டாங்க. இப்போ டவுன்லோட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் இம்போர்ட் பண்ண அந்த சாங் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம ஆடியோ லைப்ரரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஜெட் ஆடியோ பிளேயர் தான். இதில் ரீசெண்ட்லி ஆடட் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த சாங் இப்போது வந்திருக்கணும். ஓகே, வந்துருச்சு. இப்போது இந்த சாங்கை நம்ம ஹெட்ஃபோன் ப்ளக்இன் பண்ணி கேட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் பேன் ஆகிற மாதிரி ஒரு 3D ஆடியோ நமக்கு கிடச்சிருக்கும். இந்த சைட்டில் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் இல்லை, இதையும் மீறி சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேஸ் பூஸ்டர், ஈக்குவலைசர் அப்படிங்கிறது எல்லாமே. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் ஹெட்ஃபோனை ப்ளக்இன் பண்ணி இந்த எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன்.
இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். 3D ஆடியோ இப்படி தான் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், வித்தியாசமான டிப்ஸ், ட்ரிக்ஸ், நியூஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.